மதுரையில் நிலவும் பல மணி நேர மின்வெட்டால் பெரும் இன்னலுக்கு ஆளாகி இருப்பதாக குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகள் புகார் தெரிவித்தனர். மதுரை மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் கலெக்டர் சுப்பிரமணியன் தலைமையில் நடந்தது. கூட்டத்தில் மதுரை, திருமங்கலம், பேரையூர், மேலூர், உசிலம்பட்டி தாலுகாக்களைச் சேர்ந்த விவசாயிகள் கலந்து கொண்டனர். பருவமழையை நம்பி பயிரிட்டுள்ள முதல் போக சாகுபடி போதிய தண்ணீர் இல்லாமல் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கூறினர். மேலும் தற்போது நிலவும் தொடர் மின்வெட்டால் மின் மோட்டார் மூலம் விளை நிலங்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியவில்லை என்றும் கலெக்டர் சுப்பிரமணியனிடம் விவசாயிகள் புகார் தெரிவித்தனர். டெல்டா மாவட்டமான தஞ்சையை போன்று விவசாயத்திற்கு 6 மணி நேரம் மின்சாரம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். மின்வெட்டு இப்போ நாங்கள் விவசாயமே பண்ண முடியாது, கரும்பெல்லாம் காய்கிற அளவுக்கு இருக்கு. கொடுக்கறது தொடர்ந்து ஒரு 6 மணி நேரம், இப்ப எப்படி தஞ்சாவூர் கொடுக்குறாங்களோ அது மாதிரி ஒரு 6 மணி நேரம் எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்தால் ஏதோ அந்த 6 மணி நேரத்துல பாயக்கூடியதை வச்சு நாங்கள் விவசாயம் பண்ணி பிழைச்சிக்கிடுவோம். இதை விட்டுவிட்டு 2 மணி நேரம் வருது, ஒரு அரை மணி நேரம் நிக்குது, திருப்பி 1 மணி நேரம் வருது, 2 மணி நேரம் நிக்குது, இப்படி ஒரு நிஷ்கரணை இல்லாமல் வரும்பொழுது எங்களால் அந்த தண்ணியை யூஸ் பண்ணாமல் வீணாக ஆகிறது. எந்த நேரம் மின்சாரம் வரும், எந்த நேரம் போகும்ன்ற ஒரு கணக்கே இல்லாம, வரைமுறை இல்லாம இன்னைக்கு மின்சார தட்டுப்பாடு என்பது கடும் மோசமா இருக்கு. அதாவது அறிவிக்கப்படாத மின்வெட்டா இருக்கு. அப்ப இதை கடுமையா நாங்க கண்டனம் தெரிவிக்கிறோம். இந்த மின்சார வெட்டை விவசாயிகளுக்கு முழுமையா வழங்கணும். பகல்ல குறிப்பா 6 மணி நேரம் வழங்குறோம், இரவுல 3 மணி நேரம் வழங்கணும் சொல்லி அரசு அறிவிச்சிருக்காங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் கூட மின்சாரம் வழங்கப்படலை என்றதான் உண்மையான நிலைமை. கூட்டத்தில் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயத்துறை அதிகாரிகள், மின்வாரியம், கூட்டத்துறை, வேளாண் துறை அதிகாரிகள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.